கோவை கொடிஷா மைதானத்தில் டேஸ்ட் ஆஃப் கோயம்புத்தூர் 6வது பதிப்பாக கோவையின் மாபெரும் உணவு திருவிழா ஜனவரி 5ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. கருடா வாய்ஸ். கோவை கொடிஷா மைதானத்தில் டேஸ்ட் ஆஃப் கோயம்புத்தூர் 6வது பதிப்பாக கோவையின் மாபெரும் உணவு திருவிழா ஜனவரி 5ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. கோவை மாவட்ட ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பாக ஆண்டுதோறும் டேஸ்ட் ஆஃப் கோயம்புத்தூர் எனும் உணவு திருவிழாவின் 6வது பதிப்பாக இந்த ஆண்டு ஜனவரி 5ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை கோவை கொடிஷா மைதானத்தில் நடைபெற உள்ளது என இன்று கவுண்டம்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் உணவக அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வாயிலாக கோவை மாவட்ட ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்க தலைவர் KA ராமசாமி, செயலாளர் பாலச்சந்தர் ராஜு, பொருளாளர் கோவிந்தராஜ், டேஸ்ட் ஆஃப் கோயம்புத்தூர் உணவு திருவிழா தலைவர் டேவிட் ஆகியோர் கூட்டாக கூறும்பொழுது, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஹோட்டலியர் அசோசியேஷன் நான் ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருக்கேன். என் நேம் டேவிட் எங்கில்பர்ட். இந்த டேஸ்ட் ஆஃப் கோயம்புத்தூரோட சேர்மனாக இருக்கேன். இந்த டேஸ்ட் ஆஃப் கோயம்புத்தூரோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பெரிய உணவு திருவிழா கோயம்புத்தூரில். இது வரைக்கும் லாஸ்ட்டாக வந்தது வந்து ஒரு 70,000 பீப்புள்ஸ் இதில் வந்திருக்காங்க, என்ட்ரி உள்ளே ஆகியிருக்காங்க. ஸோ இந்த ஈவெண்ட் வந்துட்டு ஃப்ரம் வெளிநாட்டிலேருந்து எடுத்து வந்த ஒரு ஈவெண்ட்டு இன்றைக்கி வந்து கோயம்புத்தூரில் வந்து ஒரு பெரிய மாபெரும் ஈவெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரோட பிக்கஸ்ட் ஈவெண்ட்னு இதை சொல்லலாம். கிட்டத்தட்ட இந்த வருஷம் வந்து நம்ம ஒரு 1.5 லட்சம் பேர் பக்கம் எதிர்பார்க்குறோம். இதில் வந்து கலை நிகழ்ச்சிகள், மியூசிக் கான்செப்ட்டு, ஸ்வேதா மோகன் அவங்க வர்றாங்க நம்ம சாட்டர்டே அன்னைக்கு. ஸோ எல்லா டைப் ஆஃப் ஹோட்டல்ஸும் இதில் இருக்குது. ஒரு சின்ன கடை, சின்ன ரெஸ்டாரண்ட்லேருந்து பெரிய மல்டி லெவல் ரெஸ்டாரண்ட்டு, 3 ஸ்டார் ஹோட்டல்ஸ் எல்லாருமே இதில் இது பண்ணுறாங்க. கம்மிங் ஜான்வரி 2024 5, 6, 7 இந்த ப்ரோக்ராம் நடக்குது. டிக்கெட்ஸ் வந்து நாளையிலிருந்து எல்லா ஹோட்டல்ஸ், மேஜர் ஹோட்டல்ஸ்லேயே கிடைக்கும். ஈவெண்ட் அன்னைக்கு அங்கே 3 மணிலேருந்து டிக்கெட்ஸ் அவைலபிலிட்டியாக இருக்கும். கார் பார்க்கிங் இதில் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கோம். தட்ஸ் ஆல். தேங்க்யூ. வித்தியாசமான உணவு வகைகள் என்னென்ன மாதிரி? வித்தியாசமான உணவுகள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கான்டி ஃபுட் அப்படின்னு சொல்கிறோம்ல, பாஸ்தா, மேக்ரோனி, அப்புறம் பர்கர், பீஸா எல்லாமே வருது. காஸ்ட் வைஸ் எப்படி இருக்கும்? காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் சார். அதாவது குவான்டிட்டியும் காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா, அதாவது மிஸ்டர் பாலா சொன்ன மாதிரி ஒரே இதில் வந்துட்டு நம்ம எல்லா உணவும் சாப்பிட வைக்கிறதுனால சின்ன சின்ன போர்ஷன்ஸ் எல்லா கடையிலையும் சாப்பிட்ணும் அப்படிங்கிறது அதோட கான்செப்ட். இப்போ எத்தனை வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு அந்த 12 வயசு நம்ம 12 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு நம்ம ஃப்ரீ பண்ணி தரோம் டிக்கெட். பாரம்பரிய உணவு ஊரில் இருக்குங்க, வந்துடுவாங்க, ஸ்டால்ஸ் அமைக்கிறோம். இந்த குலா புட்டு, அப்புறம் நம்ம இது என்ன சொல்கிறது, இப்போ வந்து மில்லட் பேஸ்டாக நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் வந்துருச்சுங்க. ஸோ அந்த மில்லட் பேஸ்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் உள்ளே இருக்கும். அதையும் அவங்க சிறுதானிய உணவுகள். அப்புறம் நீங்கள் அந்த பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் கேட்டிங்க, அது இந்த பறை, சிலம்பாட்டம், ஜமாபு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபில்லர் ஈவெண்ட்ஸாக இடையில கொடுத்துருக்கோம். அதாவது ஒரு ஈவெண்ட், இப்போ மியூசிக் கன்சர்ட் நடக்குன்னு ஒரு பிரேக்கில் அந்த ஒரு 10 நிமிஷம் ஜமாபு நடக்கும். அப்புறம் அடுத்த பிரேக்கில் ஒரு 10 நிமிஷம் பறை அந்த இது நடக்கும். இதெல்லாம் பாரம்பரியமாக நடக்கக்கூடிய கலை நிகழ்ச்சிகளையும் இதில் உள்ள கொண்டு இருக்கோம். பாரம்பரிய உணவுகளையும் உள்ள கொண்டு இருக்கோம். அட்வான்ஸ்டு ஃபுட்டுகளையும் கான்டி ஃபுட்டில் இருந்து நீங்கள் மில்லட் ஃபுட் வரைக்கும் எல்லாமே ஒரே இடத்துல. இல்லை எதை மிஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டால் எதுவுமே மிஸ் பண்ண மாட்டீங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிக்கலாம். 6th ஈவெண்ட்ஸ் போயிட்டே இருக்குங்க. ஸ்டேஜ் வந்து ஃப்ரீயாகவே இருக்காது. மெயின் கான்செப்ட் இருக்குது. இடையில வந்து உங்களுக்கு அந்த சின்ன ஸ்மால் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இருந்துகிட்டு இருக்கும். 6:30 ஆரம்பித்தா 10:30 வரைக்கும் ப்ரோக்ராம்ஸ் போயிட்டே இருக்கும். ஃபன் இருக்கும், ஃபுட்டு இருக்கும். ஒரு வந்தால் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். அந்த மாதிரி அதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். கோயம்புத்தூர் ஹோட்டலியர் சார்பாக வருக என்று வரவேற்கிறோம். கோயம்புத்தூர் ஹோட்டல் அசோசியேஷன் சார்பாக 2009 இந்த உணவு திருவிழா ஆரம்பித்து எவரி 2 இயர்ஸ் ஆஃப்டர் 2 இயர்ஸில் ரொம்ப சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த உணவு திருவிழா டேஸ்ட் ஆஃப் கோயம்புத்தூர் உணவு திருவிழா வரும் ஜனவரி 2024 5, 6, 7 குடிசேகரனில் மிக பிரமாண்டமாக நடக்க இருக்கு. அதுக்கு உங்களுடைய அனைவருடைய ஒத்துழைப்பும் கண்டிப்பாக கொடுத்து ஈவெண்ட் மிகப்பெரிய சக்ஸஸ் அடைய நீங்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கோயம்புத்தூர் ஹோட்டலியர் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஜனவரி 5ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த உணவு திருவிழா நிகழ்வில் 160 ஸ்டால்கள் இடம் பிடிக்க உள்ளது. இதில் அதிகபட்சமாக அசைவ உணவுகளுக்கு மட்டும் 100க்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் உள்ளது என்றார். கடந்த ஆண்டு 70,000 வாடிக்கையாளர்கள் கலந்து கொண்ட நிலையில் இந்த ஆண்டு 1,50,000 பேர் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது என்றார்.
மேலும் இதற்காக ₹250 டிக்கெட் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. பல 2 வயதுக்குட்பட்டவர்களுக்கு டிக்கெட் இல்லை என்றார். மேலும் 3 நாட்களும் பிரபல பாடகர்கள், திரை நட்சத்திரங்கள் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளும் நடைபெறுகின்றார். இந்த உணவு திருவிழாவை கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்தகுமார் பாடி, மாநகராட்சி ஆணையர் பாலகிருஷ்ணன், மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன், மில்கி மிஸ்ட் டைரி நிறுவனர் சதீஷ்குமார் ஆகியோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைக்க இருப்பதாகவும் தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இது வந்து கோயம்புத்தூர் ஹோட்டல் சங்கத்தில் 200 மெம்பர்ஸ் இருக்கோம். அனைவரும் சேர்ந்து கோயம்புத்தூர்ல இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நீங்க பார்க்க முடியும். எல்லாரும் ஒரே ஒரு கூரை டேஸ்ட் ஆஃப் கோயம்புத்தூர்ல ஒரு உணவு திருவிழாவில் இது மாலை 5 மணிக்கு ஆரம்பிச்சு நைட் 10 மணி வரைக்கும் நடக்கிறது. மிகப்பெரிய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நிறைய பிளான் பண்ணியிருக்கோம். எல்லா ப்ரோக்ராமும் மக்களுக்கு சென்றடைய மாதிரி செய்து தர வேண்டியது உங்களை எல்லாரும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த டேஸ்ட் SDA காஸ், லோட்டஸ் டிவிஎஸ், PLC இண்டோஷன் இவங்கெல்லாம் வராங்க. இது மில்கி மிஸ்ட் வந்து நம்ம எவ்ரி இயர் ஒரு பிராண்ட் கோயம்புத்தூருக்குள்ள இருக்கிற சின்ன பிராண்ட்லேருந்து பெரிய பிராண்ட் வரைக்கும் 3 ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் கிடைக்கிறது இல்லை. இந்த VOC க்ரௌண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய லாங் டைம் புக்கிங்காக தான் கொடுக்குறாங்க. அப்போ நம்ம டவுனுக்குள்ளே நடத்திட்டு இருந்தோம், ரொம்ப வசதியாக இருந்தது. பட் பார்க்கிங் பிரச்சனைனால இப்போ நம்ம ஒடிஷா கிரவுண்டுக்கு வந்துட்டோம். இந்த கிரவுண்டில் நமக்கு எவ்வளோ வேணாலும் நம்ம பார்க்கிங் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். காரில் வரவங்க, பைக்கில் வரவங்க, பஸ்ஸில் வரவங்க எல்லாத்துக்குமே